பொங்கலை சிறப்பா கொண்டாடுறோம். எல்லாரும் நல்லா இருக்கு. உலகம் முழுக்க நல்லா இருக்குமா? சூப்பர். டி ஸ்குவாட் யூனிவர்ஸ்க்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொங்கலை கொண்டாட போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் காலேஜ் படிக்கிறோம், அவங்கவுங்க வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடுறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலி கூட செலிப்ரேஷன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு ஃபேமிலியே இல்லாத அவங்க கூட நாங்கள் ஒரு ஃபேமிலியாக அவங்க கூட செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் ஆர்வமாக சந்தோஷத்தோடு போய்கிட்டு இருக்கோம். எங்களோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் போய்கிட்டு இருக்க டயத்தில் சரியான மழைங்க. அதாவது பல்லவட்டின்ற ஊரில் நாங்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கோம் ஒரு குடோனுக்குள்ளே. ஆனால் எம்புட்டு மழை பெஞ்சாலும் ஆமாம் மாதிரி பையா போய் கூட அந்த முதியோர் எழுத்துக்கு போகிறோம். பொறுத்திருந்து பாருங்க, செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்க போகுது. ஆனால் சத்தியமாக இங்கே வருங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிச்சு, எல்லாரும் நடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன நடுக்கமா இருந்தாலும் அங்கே போகிறோங்க பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோம். ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்துட்டோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மணி இப்போ 12 ஆச்சு. தூங்குற டைம் தானே. நம்ம லேட்டாக வந்துட்டோம், அதுக்கு என்ன பண்ண முடியாது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களாம் தூங்கட்டும். காலையில் சிறப்பாக பொங்கலாக கொண்டாடுவோம். எல்லாருக்கும் குட் நைட். காலையில் 7 மணி ஆச்சு. எந்திரிச்சிட்டோம். ஆனால் கண்ணுலாம் சவப்பாக இருக்கு. ஏன்னா வந்து இல்லை டயர்னால. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் எல்லாரும் கிளம்பிடுவோம். கிளம்புங்கடா எல்லாரும். ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கீங்க. டக்குன்னு போயிட்டு திருப்தியாக இட்லியை சாப்பிட்டேன். அப்படியே எல்லா வேலையும் தொடங்குவோம். பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் சிறப்பாக கொண்டாடுங்க. வேட்டு வெடிக்கிறதுனா பார்த்து வெடிங்க. ஹாப்பி பொங்கல். வேட்டு வெடிக்க பார்த்து வெடிக்க. வேட்டு வெடிக்க போறியா? அதே மொக்க கேமரா போட்டு கொள்ளுவாரு. ஜஸ்ட் ஆப்பியா பாருங்க. ஆட்ராப்பேட்டை. ஓ, குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். இதான் பேட்டன்றது. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வெளியே சரியான மழை. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஒன்று இடம் பூரா நாஸ்தி ஆகிடுச்சு கொஞ்சம். எல்லாரும் கிளம்பிட்டான். ஆனால் மழை செம்மையாக பெய்யுது. 10:30 ஆயிடுச்சு. இன்னும் பொங்க வைக்காமல் இருக்கான். பொங்கலில் காலையில் 6 மணிக்கு தான் வைப்பாங்கன்னு பேர். நம்ம 12 மணி ஆனாலும் என்னதான் மழை பெஞ்சாலும் பொங்கல் வச்சுட்டு அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு தான் இந்த வருஷம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டு தான் போகணும். கண்டிப்பாக எந்த பொங்கலாக இருந்தா பொங்கல் தானே. நம்ம வைக்கிறதாண்டா பொங்கல், நம்ம வைக்கிறதாண்டா திங்கல். எல்லாமே இதாகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு கொண்டாடினாதே பொங்கலா? நம்ம நிம்மதியாக அவங்க கூட சந்தோஷமாக கொண்டாடுறதே பொங்கல்.
நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணுமா? எல்லாரும் தான் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகம் முழுக்க நல்லா இருக்கணுமா? சூப்பர், அப்படிதான் இருக்கணும். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இத்தனை வருஷம் நாங்கள் பொங்கல் கொண்டாடி இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாகவும் மன நேரம் இருந்ததே இல்லை. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த அண்ணனுக்கும் இந்த அண்ணனுக்கும் நான் ரொம்ப நன்றி. இவங்க தான் இந்த ஹோம் வச்சு நடத்துகிறாங்க. அகமகிழ் ஹோம் மதுரையில் தான் இருக்குது. இவங்களுக்கு தான் பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாரையுமே வச்சு பார்க்குறது இவங்க 2 பேர் மட்டும்தான். நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசு போல் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போவீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஆசை ஃபியூச்சரில் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை, நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி பாட்டி தாத்தா உங்களுக்குலாம் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் பேரைங்களா, உங்களுக்கு மகங்களா, ஒரு அண்ணன் தம்பியா எல்லாருமே இருக்கோம், சரிங்களா? அதனால் எந்த ஒரு மனசில் ஒரு வருத்தமே இருக்கக்கூடாது. உங்களை விட்டுட்டு போனவங்களை நினச்சி இதெல்லாம் நினச்சி இருக்கக்கூடாது. வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும். நீங்கள் மக்களே பார்க்குற உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் பண்ண வேணாம். ஏன்னா இவங்க படுற இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியுது. ரொம்ப இதாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பா பாட்டி தாத்தா அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பண்ண வேணாம். இந்த மாதிரி இருக்கவங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ஹோம்ஸ் இருக்குது, இந்த அண்ணங்க ஹோம்ஸ் இருக்குது, நாங்களும் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி பண்ண வேணால் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். ஆதரவற்றவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹோம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹோம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா ஹோம் இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் போய் சேர்த்து விடுங்க. வாழ்றது கொஞ்ச நாள் தானே, எல்லாருமே நம்ம சந்தோஷமாக வாழணும். அதனால் ஒரு கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரவணைப்பு முதியோர் காப்பகத்தில் சும்மா நம்ம அவங்க ஒரு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க, ஸ்குவாட் யூனிவர்ஸ்னு. ஸோ அதில் நிறைய பேர்த்த சுத்தம் பண்ணி, ஆதரவற்ற மக்களை சுத்தம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் யாராச்சும் காப்பகத்தில் எங்கேயாச்சும் காப்பகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. அதில் நான் நம்ம ஐடியிலேருந்து இங்கே கொண்டு வாங்க பிரதர், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கமெண்ட் போட்டேன். ஸோ 2 நாள்லேயே பிரதரை கால் பண்ணிட்டார். நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம், எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கலாம் பிரதர் அப்படின்னு சொன்னார். சரிங்க பிரதர் வாங்க அப்படின்னு சொன்னோடனே சைஸ்லாம் கேட்டாங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இப்போ நம்ம நேரில் கூட மீட் பண்ணதில் எல்லாமே சோஷியல் மீடியா மூலயமா பழக்கமாகி வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம். ஸோ இந்த ஸ்குவாட் யூனிவர்ஸ் டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் மேன்மேலும் நிறைய சேவை செய்யணும், மக்களுக்கு செய்யணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக ஹோம்ஸு வேறு எதாவது வைக்கிறதா, என்ன சப்போர்ட் வேணுமா சொல்லி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் சப்போர்ட் வேணுமா சொல்லுங்கள். நாங்கள் ஃபர்தராக நாங்கள் எல்லா சர்டிஃபிகேட் ப்ராசஸும் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் எங்கள் சைட்லேருந்து. திரும்பி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட நேயர்களுக்கும் சரிமா ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ. இப்போ தான் நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் நாங்கள் ஒரு இளைஞர் தான். இப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேஜிஎஃப் மென்ஸ்வேர் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு அவர் தான் ட்ரெஸ் ஸ்பான்சர் பண்ணார் பாதி ட்ரெஸ்ஸை. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்குறோம். இன்னும் நிறைய பண்ணணும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரும் நிறைய பேருக்கு நல்லதே பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம், கடவுள் எங்களுக்கு வழி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நீங்களும் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம ஒரு 20 பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் ஒரு 1000 பேருக்காச்சும் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஒரு 12 பேருக்கு இது பண்ணியிருக்கோம்னா அடுத்து 100 பேருக்கு பண்ணணும். அப்படி 1000 பேர் போய்கிட்டே இருக்கணும். நீ பார்க்குற நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நம்மால் மாற்றம் உண்டாகட்டும். எல்லாம் சேர்ந்து மாற்றுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி உங்களுக்கு. சரி, நான் திருவாரூர் மண்டபத்தாண்ட பர்சன் தான். அப்புறம் நைட்டில் எல்லாம் போலீஸ் நைட்டெலாம் படுக்கக்கூடாது, அப்படியே வேனில் எடுத்து இச்சம்பாக்கம் மீன் மார்க்கெட் அங்கே விட்டாங்க. காப்பகம் இருக்குது, அங்கே விட்டு அங்கேருந்து இங்கே தந்து. சூப்பர். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே நல்லா தானே பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு. உங்கள் மனசு அவ்வளோதான். உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சி பார்த்துக்கிறாரு. நாங்கள் உங்கள் பேரங்க நாங்களும் இருக்கோம். அவங்க நல்லா இனிமேல் நாங்கள் அப்பப்போ பார்த்துக்குருவோம். எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க, சரிங்க? சூப்பர் 3 வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க மக்களே. அங்கே சென்னையிலேருந்து வருவாங்க. பெரிய விஷயம் இதெல்லாம், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல. நம்ம வீட்டில் நம்ம ஒரு பாட்டி தாத்தா நம்மளே கொஞ்ச நேரம் கூட ஒரு சின்னதாக கோவப்பட்டுறோம். ஆனால் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தானே இருந்த பார்த்தோம். துளியளவு கூட கோவப்படாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறாங்க. இது பெரிய விஷயம். இதில் எத்தனை ஹோமில் இப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இந்த ஹோமில் இருக்குது. ஆனால் இந்த ஹோமில் இருக்க மாதிரியே எல்லா ஹோம்லையும் இருக்கணும்.
அதுதான் என்னோட வேண்டுகோள், எங்களோட வேண்டுகோள், எல்லாரோட வேண்டுகோளும். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பார்க்கறது முக்கியம் இல்லை, நல்லா பார்க்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் பார்க்கணும். சரி, எல்லாமே சந்தோஷமா இருங்க. பொங்கல் இந்த பொங்கல் மாதிரி இன்னும் நிறைய பொங்கல் நம்ம கொண்டாடுவோம், சேர்ந்து கொண்டாடுவோம் பெரிய லெவலுக்கு. சரியா? சூப்பர். எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு, நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வந்ததுல சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப அந்த மக்களை எல்லா மக்களையும் பார்த்து சிரிங்க. அங்க போய் சிரிங்க.